அதாவது ஆந்திராவில் ஒரு ஸ்டேஷன் இது ரயில்வே கார்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால் வியாழக்கிழமை பூஜை பண்ணுவார். பூஜை செய்து உபவாசம் இருந்து விட்டு இருந்தார். அன்று அவர் பூஜை பண்ணிவிட்டு தூங்கி விட்டார். அவர் டியூட்டிக்கு 2 மணிக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவர் எழுந்தது 2:15 மணி. 2:15 மணி அப்போ ரயில் வந்தது, ரயில் போய்விட்டது. இவர் ஓடி போய் அந்த ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு, என்ன நான் லேட்டாக வந்துட்டேன். என்னங்க இப்போ தான் வந்து பார்த்துட்டு நீங்கள் ரயிலில் ஏறி போனீங்க, கையெழுத்து போட்டிருக்கீங்க பாரு நோட்டில் என்னாரு. அந்த நோட்டில் பார்த்தா கையெழுத்துக்குது, இவருடைய கையெழுத்து இருக்கிறது அந்த நோட்டில். அப்படியே அசந்து போயிட்டார் அவர். உடனே அவர் சொன்னார், அந்த ரயில் போயின்னுக்குது, இப்போ அடுத்தது ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் நிறுத்த சொல்கிறேன், அது நான் ஏறிடுங்க, அங்கே போய் பாருங்கன்னார். அங்கே சென்று அந்த ஸ்டேஷன் மாஸ்டரிடம் இறங்கி போய் வணங்கினால், இப்போ தானேப்பா வந்து இப்போ தான் போனேன், நீ எப்படி வர அப்படின்னார். இல்லைப்பா நான் தான் தூங்கிட்டேங்க, ஃப்ரெண்டுங்க தூங்கிட்டேன், அங்கே போனால் கையெழுத்து போட்டுக்குது வந்துட்டுக்குது, இங்கே வந்தாக்கா நீங்கள் இப்போ தான் போனேன்றீங்க அப்படின்னு சொல்லி ரயில் நின்று, அந்த கூட்ஸ் ரயில் நின்று கொண்டிருந்தது. அதை போய் பார்த்தால் அங்கே இல்லை, அங்கே இருக்கிற பதிப்பேட்டில் இவருடைய கையெழுத்து இருக்கிறது, மறைந்து விட்டிருக்கிறார். அப்போது அவர் சொன்னார், எனக்காக நீ வந்து காடாக வேலை செய்யாப்பா அப்படி என்று வேண்டினார். அழகாக வேலையை விட்டு பக்தியில் இறங்கி விட்டார். இது உண்மையாக நடந்ததுங்க. ஏன்னாக்கா ஒருத்தருடைய உத்தியோகத்தை காப்பாற்றுறதுக்காக இவரே போயிருக்கார் காடா. அப்போ அந்த 2 ஸ்டேஷன் மாஸ்டரும் அழுதாங்களாம், நீ பார்க்க முடியல நாங்கள் பார்த்தோம். அதுக்கு இவர் சொல்லணும், நான் இவ்வளோ கும்பிட்றதுக்கிட்டாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படி நினைச்சோம் பாருங்க. அவங்களுக்காக கொடுத்துருக்காரு. இந்த உருவத்தில் போயிருக்கு. இது அந்த பதிவேட்டில் இருக்கிறதா, ரயில்வே பதிவேட்டில் இருக்கிறது என்று அவர் சொன்னார். எனக்கு அந்த மாதிரி துக்கம் வருகிறது. காரணம் அவருடைய அந்த உதவி செய்யும் தன்மை, பக்தர்களுக்கு அவர் செய்யும் தன்மை புரிகிறது. எனக்கு முதலில் உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒரு நாள் இரவு ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படம் பார்த்தேன். அன்று இரவு பூதம் அவரை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். அவர் படும் கஷ்டங்களை பார்த்து நான் என்னுடைய கஷ்டங்களையும் மறந்தேன். அவர் அப்போதிருந்து எனக்கு அருள் செய்ய ஆரம்பித்தார். என்னுடைய மகளின் கனவில் இதே வீட்டிற்கு வந்து உயரமாக இருக்கிறார், சிவப்பாக இருந்தார். உன்னுடைய தகப்பனாரை பார்த்து விட்டு போக வந்தேன், அவர் நன்றாக ஆகிவிடுகிறார், இந்த வழியாக வந்தேன், நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இதுதான் அவர் முதலில் என் வீட்டில் வந்து செய்த ஒரு அற்புதம். அடுத்தபடியாக அவர் நாங்கள் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டையில் பால்ராஜ் என்பவர் வீட்டில் ராகவேந்தர் பாதம் இருக்கின்றது. அந்த பாதம் எங்கே இருக்கிறது என்று நாம் போக வேண்டும் என்று நினைத்த போது 15 நாட்களுக்கு முன்னால் என் கனவில் அந்த இடத்தை காண்பித்தார். நான் சென்று பார்த்தபோது அந்த இடம் அப்படியே இருந்தது. அந்த இடம் எனக்கு அதை உடனே சென்று வந்தோம். சென்று வரும்போது மழை பிடித்து கொண்டது, பஸ்ஸில் ஒழுக ஆரம்பித்தது. ஆனால் நாங்கள் மின் சீட்டில் இருந்தோம், பின் சீட்டுக்கு சென்று விட்டோம். அப்போது எதிரே ஒரு வண்டி வந்து இடித்து விட்டது. அந்த நேரத்தில் ராகவேந்தர் எங்களை, என்னுடைய நண்பர் வடிவேலியும் என்னையும் காப்பாற்றினார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. பிறகு இப்போது ஒரு நாள் இரவு விடிகாலம் அவர் என்னுடைய நினைவில் வந்து, நீ ஒழுங்காக மாறு என்று சொன்னார். நான் சில பழக்க வழக்கங்களை வைத்திருந்தேன். அந்த பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு இப்போது அவருடைய தீவிர பக்தியில் நான் இருக்கின்றேன். அவருக்காக மற்றவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன், மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கின்றேன். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. எங்கள் வீட்டில் எப்பவுமே அவர் தான் குடியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பசங்க ரொம்ப கும்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரு அவர் அருளால் தான் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் மனசு சந்தோஷமாக, உடல் சந்தோஷமாக நல்லா இருக்கார். உண்மையிலே இந்த வயசில் நான் பெருமைப்படுவேன். இந்த வயசில் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது ராகவேந்திர அருள் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நீங்கள்
அவரை வணங்கி நீங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக ஆரோக்கியத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல குருராஜரையும் கேட்டுக்கொள்கிறேன். குருராயரே நமகா.